ஹோண்டா வழங்கும் உங்களின் ஒருவர் நிகழ்ச்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் உங்கள் ராஜ்பாலின் அன்பான வணக்கம். அனைத்து இசையை நேசித்து இசையை வாசித்து இசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் ஒரு அற்புதமான இசைக்கலைஞரை உங்கள் முன் அறிமுகப்படுவதில் மிக பெருமை அடைகிறோம். இசைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெல்லையின் பிதாமகன் அன்புடைய தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து எப்படின்னா ஒரு 38 வருட காலமாக இசைக்காக வேண்டியே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இசையோடு கலந்து ஆத்மார்த்தமான ஒரு இசையை இந்த உலகுக்கு வழங்கி கொண்டிருப்பது யார் அப்படின்னா அன்புடைய தியாகராஜன் அவர்கள். அது மட்டும் இல்லை, இசை கச்சேரி வந்து மெலோடிஸ் விஷயம் ஒரு இசை கச்சேரி வச்சு 32 வருடமாக நிறைய கலைஞர்கள் வந்து வாழ்வாதாரமாக விளங்கி கொண்டிருப்பது யார் அப்படின்னா தியாகராஜன். அவர் வந்து எப்படின்னா அன்று முதல் இன்று வரைக்கும் சினிமா எப்படி இருந்ததோ அந்த சினிமாவோடே தன்னை அர்ப்பணிச்சுட்டு அந்த சினிமா பாடல்களே வாழ்ந்து எஸ்பிபி முதல் MS விஸ்வநாதன் இன்று உள்ள அனைத்து பாடலோடு இணைந்து பாடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நெல்லை மக்களின் உயிர் மூச்சு எங்களுடைய அன்புக்குரிய தியாகராஜன் ஐயா அவர்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி தியாகராஜன் ஐயா அவர்களே. அனைத்து நேயர்களுக்கும் நெல்லை தியாகராஜனுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தினத்தரணி அவங்க தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை பயணத்தை வந்து நீங்க வந்து 32 வருடமாக வாழ்ந்து முடிக்கிறீங்க. 38 வருடமா நீங்க இருக்கீங்க. ஆமா. இது எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? அதாவது இசை மேல எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்தது? ஐயா, நான் வந்து 6வது வகுப்பு படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு வந்து இசை மேல் ஒரு ஆர்வம் வந்தது. இசை மேல் ஆர்வம் எப்படின்னா, எங்க குடும்பத்துல யாருமே வந்து இசை எல்லாம் பாட்டு கேட்பாங்க, இசையில வந்து அவ்வளவு இதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் வந்து பாடல்கள் கேட்டு எனக்கு இப்படி வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆண்டவன் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா தெரியாதவங்க இப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ தியாகராஜன் பேர் வச்சதுனால எனக்கு அந்த அந்த தியாக பிரம்மத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கப்பட்டது. உங்களை பற்றி தான் இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி அறிமுகப்படுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கலைப்பயணத்தை வந்து எத்தனை வருடமாக நீங்கள் தொடங்கினீர்கள்? எப்படி உங்களுக்கு வந்து கலை மேல் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நான் கடந்த 38 வருடங்களாக இந்த இசைத்துறையிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று வரை இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை உரிய எல்லா பாடல்களையும் எங்கள் இசைக்குழுவில் இடம்பெற்று நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய தனி சிறப்பு என்னவென்றால், நான் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்களிடமும் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களிடமும் ஒரு நல்லாசி பெற்றவர். சிவாஜிக்கு முன்னாலேயே சினிமாவின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா தியாகராஜன் பாரதர். அவரை பத்தின ஒரு பாட்டு எனக்கு எங்களுக்காக இங்க படிக்கணும். நிச்சயமாய்யா. அதாவது இந்தியாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டார்னா MK தியாகராஜ பாவதர் தான் சொல்லுவாங்க. அவருடைய பெயரை எனக்கு என்னுடைய தந்தையார் வைத்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் எத்தனையோ பாடல்களை பாடியிருக்கிறார். நாங்கள் அவருடைய பாடல் கடினமான பாடல்களை பாடுவதற்கு மிகவும் கடினம். இருந்தாலும் எல்லா இசை நிகழ்ச்சியிலும் இந்த பாடலை நிச்சயமாக பாடுவோம். கிருஷ்ணா முகுந்தா எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, அவர் பாட பாடல்கள்ல ஒரு அற்புதமான ஒரு பாடலை நீங்க வந்து பாடலாம். நிச்சயமா எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. அங்க வந்து போற கச்சேரிகள்ல வந்து அவருடைய பாடல்களை பாடாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு மனிதர்.
எஸ்பிபி ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இருக்கு. ஆயிரம் இளவேவா ஓராயிரம் இளவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் இளவேவா. இந்த பாடல் வந்து எஸ்பிபி ஐயா வந்து முதல்ல படிச்ச பாடல். இப்போ டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு பாடலை அவர்களும் எம்ஜிஆருக்கு நிறைய அடாப்டா உள்ள பாடலை நிறைய பாடுகிறார். அது எப்படின்னா மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை இது என் கடமை. சூப்பரா பாடு. நீங்க வந்து எம்ஜிஆர் பத்தி பண்ணீங்க, சிவாஜிக்காண்டி ஒரு பாடல். லா 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 செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை. அழகா பாடியிருக்கார். டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆருக்குன்னு ஒரு வாய்ஸ், சிவாஜிக்குன்னு ஒரு வாய்ஸ், அற்புதமான ஒரு கலை. அந்த யாருக்காக ஒரு பாட்டு உண்டு. ஆமா சிவாஜி. ஆமா அது இன்னொரு படிக்கலாம். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக. பாடல்கள் அவருடைய நடித்த நடிப்பு இந்த உலகுக்கே வந்து ஒரு சரித்திரம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் சிவாஜி அவர்கள். நம்ம அஜித்தை பத்தி ஒரு சில பாடல்கள். தந்தை மகளுக்குள்ள பாசத்தை படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு படம் வந்து விஸ்வாசம். அதுல வந்து அஜித் வந்து தூள் கிளம்பியிருப்பார். அதாவது அப்பன்னா அப்பா கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருப்பார். அப்படிதானே? அதுல வந்து அப்பாக்கும் மகளுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை பத்தி நீங்க படிச்சு சொல்லணும் மகளுக்கு. அந்த பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்த பாடல்களே மிகவும் ஒரு சிறந்த பாடல்களாக இருக்கு. நாங்கள் எங்கே கச்சேரிக்கு போனாலுமே எல்லாருமே ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீரமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீரை மேகம் மாறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. இப்படி எப்படி இருக்கு, வேற லெவல் இருக்கு. மியூசிக்கே இல்லாம இந்த பாட்டை கேட்கும் போதே வந்து அப்பாக்கும் மகளுக்குள்ள அந்த ஃபீல் வந்து அப்படி நெஞ்சிலிருந்து வருது. அப்படி மகளை எல்லாருமே வந்து மகளை பெற்ற தந்தைகள் கூட வந்து அம்மா மகளை நினைக்கிற மாதிரி நிச்சயம் நல்ல இளைஞர்களுக்கு உத்தேகமான ஒரு பாடல்கள் அவரும் பாடியிருக்காரு. அப்படி போனா ஆலுமா டோலுமா இச்சாலக்கடி மாலுமா ஏச்சி கலிச்சி நாக்கி விட்டா சாலுமா அப்படின்னு ஒரு பாட்டு இளைய தளபதி விஜய் அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாட்டு வந்து இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை ஒரு காலம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லை இந்த வாழ்க்கையை ஒரு தேடல் தான்
அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே, இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால். அழகான. ஆமா, அவரே இது இந்த ரொம்ப ஒரு இதா பாடணும்னா அந்த பாட்டு பாடியிருப்பாரு. அப்படி பாடு 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 அசதி பாடு பாட்டன்னாலே, இப்படி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாங் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். இந்த உலகமே நீங்க திரும்பி பார்க்குற ஒருத்தர் யார் அப்படின்னா விஜய், அப்படிதானே? கர்ணன் படத்துல வந்து சிவாஜி ஐயா வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. ஐயா சீர்காழி ஐயா அவர்கள் பாடுவாங்க. அந்த அந்த வாய்ஸ்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் உங்களுக்காக. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அப்படி இருக்கும். அந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு அற்புதமா வந்து ஒரு பாட்டு படப்போட்டி படத்துல கூட தலைமையில் பெற்றது. தலைமையில் எம்ஜிஆருடைய பாடல்கள்ல படப்போட்டி பாடல்கள்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல்கள். இருந்தாலும் அதுல தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரைமேல் பிறக்க வைத்தான், கட்டிய மனைவி. பாடிட்டே போறாங்க. இசையை மூச்சு இசையை பேச்சுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புடைய தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி. இந்த இசைக்கு வந்து நீங்க வருவதற்கு ரோல் மாடல் யாராவது இருப்பாங்க, அப்படிதானே? இதை நீங்க வந்து இசைக்குள்ள வரணும்னா யாரையாவது பார்த்து தான் ஒரு இது பண்ணுவோம். அப்படி வந்து யாராவது நீங்க வந்து உங்கள் மனம் கவர்ந்த ஒருத்தர் இருப்பார். ஆமா, அது மட்டும் இல்ல, அவரை வச்சுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி வந்து போய் கேட்டா வந்து நீங்க பெரிய லெவலில் வந்துருப்பீங்க. ஆமா, அது யார்? அதாவது நீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது யாருன்னு கேக்குறீங்க. அதாவது எனக்கு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சது ஐயா தெய்வத்திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு அவரை மாதிரி பாடணும்னு சொல்லி பள்ளி நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் நான் படித்தது வந்து மாத்தித்தா இந்து கல்லூரி. அந்த கல்லூரியில் பாடும்போது என்னுடைய ஆடிட்டோரியத்தில் நான் நடக்கின்ற எல்லா விழாக்களிலும் நான் பாடுவேன். அதுபோக ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். இதற்கெல்லாம் ஒரே மூல காரணம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தான். அதை நான் கேட்டு தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால அவருடைய பாடல்கள் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஐயா டி.எம். சௌந்தரராஜன், கே.ஜே. யேசுதாஸ், இப்போ உள்ள வரக்கூடிய எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் தெய்வத்திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவரோட நான் நிறைய பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவர் என்னை வந்து வாழ்த்தி இருக்கிறாரு. அது வந்து காலத்தால் அழிக்க முடியாது, மறுக்க முடியாது, மறக்க முடியாது. பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து அவங்க தான். இன்னைக்கு வரக்கூடிய அனிருத் இசையமைப்பாளர் அனிருத் வரைக்கும் உள்ள பாடல்கள் எல்லாமே நாங்கள் இங்கே இசைக்குழுவில் பாடிக்கொண்டிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக விளங்கியது ஐயா எஸ்பிபி, எம்.எஸ். விஸ்வநாதன், குருவாக மதிக்கின்ற இசைஞானி இளையராஜா அவர்களை மறக்கவே முடியாது. காலத்தால் அழியாத பாடல்களோடு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த இசையை வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, அதை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திச்சது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி. அது என்னுடைய ராஜ்பால் ஐயா அவர்களுக்கும் நம்ம தினத்தரணி தொலைக்காட்சியை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க இசை, வளர்க நமது கலை இலக்கியம். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுகொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் ராஜபாலுவின் அன்பான வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.